ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சூப்பரான சாம்பார் சாதம் செய்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடியே நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே 3/4 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் தோரம்பருப்பையும் ஊற வச்சுக்கோங்க. சாம்பார் சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலெண்ணெய், கடலைப்பருப்பு, சிவப்பு மிளகாய், தோரம்பருப்பு, மல்லித்தூள், மஞ்சத்தூள், நெய், பெருங்காயம், பச்சரிசி, பச்சை மிளகாய், உப்பு, சௌச்சௌ, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம், பீன்ஸ், புளி, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை கொத்தமல்லி, தேங்காய். வெயிட் நிறைய பொருள் இருக்கேன்னு ஷாக் ஆகாதீங்க. குழந்தைங்க திரும்பி திரும்பி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு சாம்பார் பொடி இல்லைன்னா எப்படி? ஃபர்ஸ்ட்டு சாம்பார் பொடி எப்படி செய்யுதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். சாம்பார் பொடி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 6 சிவப்பு மிளகாய் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தோன்னே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 மூடி துருவிய தேங்காய் ஆட் பண்ணி திரும்பியும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது வறுத்து வச்சுருக்கிறது நல்லா ஆறணுன்னு மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பவுடர் டெக்ஸ்சரில் தனியாக எடுத்து வச்சுட்டா சாம்பார் பொடி ரெடி. சாம்பார் செய்யறதுக்கு திரும்பியும் ஒரு பேனில் 6 டீஸ்பூன் கடலெண்ணெய், 2 பச்சை மிளகாய், 15 சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சாம்பார் சாதத்துக்கு 5 பீன்ஸ், ஒரு சின்ன சௌச்சௌ ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு தக்காளி ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. 1 பிஞ்ச் பெருங்காயம், ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாம்பார் பொடியில் 2 டீஸ்பூன், 3 டம்ளர் புளித்தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஊற வச்சுருந்த 3/4 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் தோரம்பருப்பு போட்டுட்டு இப்போது பேனில் வதக்கின எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்துட்டா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. குக்கர்லேருந்து எடுத்தோன்னே வாசனைக்காக கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி, உங்களுக்கு வேணும்னா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.